அண்ணா நம்ம மைக் மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஹலோ 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 செக். ஹலோ ஹலோ. பெற்றதாய் தன்னை பிள்ளை மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் கச்சனஞ்சை கலை மறந்தாலும் கண்ணினின்றி இமைப்பது மறந்தாலும் உச்சதேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் நச்சவத்துள் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயம் என்னும் மூலப்பொருளை நச்சவத்துள் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயம் என்னும் மூலப்பொருளை அடியேன் கனவிலும் நினைவிலும் ஒருபோதும் மறப்பதில்லை. காலத்தின் அழியாத காவியம் தரவன்ற மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுவே. காலத்தின் அழியாத காவியம் தரவன்ற மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுவே. உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் தளத்தில் விழலாகுமா மகனே சந்தனம் சேராகுமா. காலத்தின் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுவே. பல்லக்கு பரிவாரம் படையுடல் முடி சூடல் பல்லக்கு பரிவாரம் படையுடல் முடி சூடல் சொல்லுக்கு இணையாகுமா மகனே தோளுக்குள் புவியாடுமே. ஊருக்கு கரை சொல்வோ உள்ளத்தை வரை செய்தால் ஊருக்கு கரை சொல்வோ உள்ளத்தை வரை செய்தால் சீர்மிகு கவி மாறுமா மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே. காலத்தின் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுவே.
ஆமையா பெரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, ஆமா பேரன்பிற்கினிய ஆமா வையகம் ஓச்சிட சரி வாகைக்குளமான நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஆமையா அம்பாசமுத்திரம் தாலுகா சரி வாகைக்குளம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து சமுதாய பெருமக்களும், ஆமா அதிலும் குறிப்பாக என்னையா மனு மயா துவாதிஷ்டா சிப்பி விஸ்வக்கியா என்னும் ஆமா விஸ்வகர்ம சமுதாய பெருமக்கள் வணங்கி வரக்கூடிய ஆணை ஆமையா மந்தியாதிபர் ஆமா சகுடத்தியாதிபர் ஆமா ஆனை பிரபு ஆமா சூரியனை அரைக்கடைந்தவர்கள், ஆமா சந்திரனை சதுர கடைந்தவர்கள், ஆமா திருநெல்வேலி பரசமய மையான சாமியார் அவர்களை ஆமா கனவிலும் நினைவிலும் நினைக்கப்படா ஆமா ஆள் உண்டாக்கி ஆமா அரசு உண்டாக்கி ஆமா முன்னே ஒரு காலத்தில் ஆமையா காளியும் உண்டாக்கியல்லோ தங்கள் தாரம் தமக்கின்றார். ஆமா அப்பேற்பட்ட சரி மனு மயா துவாதிஷ்டா சிப்பி விஸ்வக்கியா என்னும் சொல்லக்கூடிய ஆமையா விஸ்வகர்ம சமுதாய பெருமக்கள் வணங்கி வரக்கூடிய ஆலயம் ஆலயம் நமது ஐயா பொட்டல் புதூர்ல அணக்கரையிலே மேல்புறத்திலே வீச்சிருக்கக்கூடிய ஆமா அணக்கர மாயாண்டி சுடலை சரி வாகைக்குளம் நன்னகரிலே சொடிமுத்து ஆச்சாரி அவர்களுடைய வம்சத்திலே பிறந்த பெண்மகளை ஆமையா பூலாங்குளம் நன்னகரில ஆண்ட பெருமாள் ஆசாரி அவர்களுடைய வம்சத்திலே கொடுத்து சரி அங்க கொடுத்த கருப்பாய் என்ற பெண்மகள் சரி பூலாங்குளத்திலிருந்து பணியார பெட்டி கொண்டு ஆமா வாகை குளத்திற்கு விருந்துக்கு வரும்போது வண்டி போட்டு வரும்போது பொட்டல் புதூர் அணக்கர பாலத்துல கைகால் முகம் கழுவி ஆமா மேற்க அணக்கர மாயாண்டி அப்படி வணங்கும் போது ஆமையா அந்த கருப்பாய் பெண்ணோடு பணியார பெட்டியோடு பின்தொடர்ந்து வந்த தெய்வம் தெய்வம் நமது அணக்கர மாயாண்டி சுடலைமாட சுவாமி. ஆமா ஆமையா அப்பேற்பட்ட அணக்கர மாயாண்டி சுடலைமாட சுவாமியின் கதை வரலாற்றினை வரலாற்றை கீழும் இறப்போடு பாட இருப்பது யார் என்று கேட்டால் யாரையா கீழே ஆம்பூர்மான் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஆமா வில்லிசை வேந்தர், வில்லிசை ராகவேந்தர், சரி வில்லிசை சக்கரவர்த்தி, ஆமா வானொலி புகழ் படைத்த அன்பு தாத்தா, ஆமா வில்லிசை ஞானியாக புகழ் படைத்து விளங்கக்கூடிய ஆமையா கீழாமுடைய சரணாச்சலமாச்சாரி அவர்களுடைய அன்பு பேரனும் ஆமையா உங்கள் வீட்டு பிள்ளையுமாகிய ஆமா கீழப்பாவுடைய எஸ்பி விநாயகம் கலைமகள் இளைஞர் வில்லிசை கலைஞர்களாகிய நாங்களும் அதோடு நம்ம ஐயா அணக்கர மாயாண்டி சுடலை வாசலில் ஆமையா மதிய கொடை விழாவிலே அணக்கர மாயாண்டி சுடலை பிறந்து மையானம் என்று வாழ்ந்த பிணங்களை எல்லாம் வென்று ஆமையா மீண்டும் மாணிக்க தொட்டிலே வளர்ந்து கொண்டிருப்பதாக பாடி முடித்தோம். ஆமா அதனுடைய மீதி தொடர்ச்சி கதையை பாட இருப்பதை தெரிவித்துக் கொண்டு நமது அணக்கர மாயாண்டி சுடலைமாட சுவாமி சன்னிதானத்தில் ஆமையா கொடை விழாவை காண வந்துள்ள ஆமா அண்டலூர் அயலூரில் இருந்து விழாவிற்கு வருகை தந்துள்ள ஆமையா அனைத்து சமுதாய பெருமக்களும் சரி அதிலும் குறிப்பாக விஸ்வகர்ம சமுதாய பெருமக்களும் ஆமையா ஆலயத்திற்குள் வந்திருந்து மற்றும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஆமையா ஆளுமை தாய்மார்கள் சரி சற்று அமைதியாக இருந்து எங்கள் வில்லிசையை கண்டுகளித்து அணக்கர மாயாண்டி சுடலைமாட சுவாமியின் அருளை பெற்று செல்லுமாறு விழா கமிட்டியா சார்பிலும் எங்கள் வில்லிசை கலைஞர் சார்பிலும் மிக பணிவோடு பண்போடு கேட்டுக்கொண்டு இரு கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வரலாற்றுக்கு வருகிறோம். வாங்க 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 பாடுவனே ராமா உன்னை பாடுவனே ராமா உன்னை அம்மனை பாடகாரோ உனை தொழுதே பாடுவனே ராமா உன்னை குற்றம் குறையேதோ அணுகிறாமல் தேடுவனே ராமா உன்னை
பிறவி செய்த ஆமா என் மாதா பிதாபாதம் மாண்புடன் போற்றி செய்தேனே. அணக்கர சுடலை மாட சுவாமி கதை படிக்க சுடலை மாடன் கதை கலை மகளே முன்பருவாய் வனம் கொள்ளை போட்டு கொள்ளை போட்டு அணக்கர சுடலை தெய்வம் உடல தெய்வம் கைலாசம் தன்னதிலை அதிலை போட்ட வாசலில வாசலில வசந்த மண்டபத்தில் மண்டபத்தில் மாணிக்க தொட்டிலிட தொட்டிலில மாயாண்டி தூங்குகிறார் தூங்குகிறார் தொட்டிலில மாயாண்டி பதிவ இடுவிந்த நாளை பார்வதியா ஆண்டவரே பகவானே ஆதிசக்தி சொல்ல கேளோ போனா போனையிடோ வந்தா வந்தையிடோ பிள்ளையுட ஆசையாலே புருஷனை மறந்து போனே புருஷனுட ஆசையாலே பிள்ளையை தாமறந்து போனே நடம் போடி ஆனமிர்தம் தான் சுடந்து ஆளுகளை தேடுதையா பாலூக்கி வாரேனையா பகவானை பரம்பொருளே பார்வதியால் சொன்ன போதே போதே பரமேஸ்வரன் யாரே சொல்வா அடி சொன்ன போதே பரசிவையாதே ஆதி பராசக்தி அம்மை உமையால் பார்வதியானவள் ஆமையா ஆண்டவனாகிய பகவான் இடத்திலே அம்மா இறைவா என் தலைவா ஆமையா போனா போன இடம் வந்தா வந்த இடம் ஆமா தம் பிள்ளையுடைய ஆசையாலே புருஷன் உண்மை மறந்து போனேன் ஆமா புருஷனா உடைய ஆசையினா ஆமையா என் பிள்ளை அணக்கட சுடலைய மறந்து போனேன் ஆமா அதனால எனக்கு இறைவா பச்சை நடமோடி பாலவிரதம் சுடந்து சரி பாலகனை தேடுது நாம் பாலூட்டி வாரம்னா பார்வதி ஆமையா நம் பகவான் சம்மதித்தா சரி. அம்மா பார்வதி சென்று வா உன் செல்ல மகன் அணக்கரை சுடலைக்கு சரி. பாலூட்டி வா ஆமா சென்று வா அப்படின்னா ஆமையா ஆதி சக்தி பார்வதியா ஆதி சக்தி பார்வதியா பகவானை வலிகனும் அணக்கர சுடலைக்கு பாலூட்ட வேண்டும் என்று பார்வதியும் வாராளே கைலாசம் தன்னலிலே வடக்கு கோட்டை வாசலிலே வசந்த மண்டபத்தில் ஆடி வாராளே மாணிக்க தொட்டிலே மங்கை உமா பார்வதியால் மாயாண்டி முன்ன வந்து மங்கையவ
கலந்துட்டானே பாண்ட பிணவாடை சபவாடை ஆறுமை மகனான கர சுடலை சரிதமெல்லாம் விசுவதை கண்டு ஆமையா சக்தியானவள் ஆமையா ஆண்டவனில் முன்னாலே முன்னாலே அடி ஒட் ஒட் ஆதிசக்தி சொல்வா சொல்வாளா ஓ ஆண்டவனில் முன்னாலே ஆண்டவா பகவானே ஆமா மூத்த மகன் கணபதி யான உருவமாக தந்தி ஆமா இளைய மகன் வடிவேலு ஆறு முகமாக தந்தி ஆமா ஒரு பிள்ளை ஆன முகமா தந்தே ஒரு பிள்ளை ஆறு முகமா தந்தே ரெண்டு பிள்ளையும் உதக மாட்டேங்கு மூணாவது பிள்ளையாவது எனக்கு நிம்மதியா என் தாய்க்கு பிள்ளையா பக்கத்துல இருக்குன்னு நினைச்சா சரி மதலைவனம் கேட்டதற்கு மாண்டவனம் தின்பவனை தரலாமா இப்படி தரலாமா பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்ப நம் தின்பவனை தரலாமா சுவாமி இப்படி தரலாமா என் மகனாகிய அணக்கர சுடலை சரி சரிதமெல்லாம் பெணவாட வீசு ஆமா மாணிக்க கையிலே மாமிசத்தை கலந்துட்டான் ஆமையா இப்பேற்பட்ட பாலகன் கையில இருந்தானால் சரி தேவுக்களை கொன்றுடுவான் செத்து பணமாக்கி கொன்றுடுவான் ஆமா முனிவர்களை கொன்றுடுவான் முழு பணமாக்கி முடங்கிடுவான் ஆமையா அதனால அணக்கர மாயாண்டி இப்போதே பூவா அனுப்பிடுங்கோன்னா ஆமா அப்பந்தான் பகவான் பார்த்தார் என்ன அம்மா பார்வதி நீ பிள்ளைவரம் கேட்டா நான் கொடுக்கணும் பிள்ளைவரம் வேண்டாம்னு சொன்னா அவனை பூலோகம் அனுப்பிடணுமா நீ வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டாமா ஆமா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா சரி 16 நாள் பிள்ளையா இருக்கும் போதே உன் மகன் அணக்கரை சுடல பிணத்தை திண்டுக்கானே இன்னும் வரது வாரானே வர்றேன் ஆமா அணக்கர வாயாண்டி சுடலைய பூலோகம் அனுப்ப வேண்டும் என்று ஆமா பார்வதி சொல்லும் போது ஆமையா அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய செல்ல சீமான் கனகவாள் யார் என்று கேட்டால் யார் யாரையா மாநிலமெல்லாம் ஜாதி வச்சே ஆமா நல்ல வாயாண்டி பூலோகம் பூதற்கு என்று சொல்லி மகனே சுடலை ஐயா சுடலை ஐயா 500 பயந்தனூட சொல்லை கேளு சொல்லை கேளு அப்படி என் மகனே கூடலே ஐயா கேளு சொல்லை கேளு எப்பா மகனே மாயாண்டி என்ன மாணிக்க கையிலையில் ஆமோ மாவுசத்தை கலந்த காரணத்தினாலே ஆமா பிள்ளை வனம் சென்று செத்த பிணத்தை தின்றிருக்கிறாய் ஆமா சாணத்தின் சென்று மாண்ட வனம் தின்றிருக்கிறாய் ஆமா அதனால சைவமா இருக்கக்கூடிய கையிலையிலே மாமிசத்தை கலந்தனாலே அமையா கையிலாய உனக்கு ஆகாது பூலோகம் போ அப்படின்னா உடனே உடனே போ பூலோகண்ணா அணக்கட மாயாண்டி சுடலை சொல்வார் என்ன அப்பா அப்பா என்ன மதியாதார் தலைவாசல் மிதியாதிருப்பது ஒரு கோடி பெறும் ஒரு கோடி பெறும் என்பார்கள் அப்பா மூதாட்டி சொல்லியிருக்கா ஆமா மதியாதார் தலைவாசல் மிதியாதிருப்பது ஒரு கோடி பெறும் அமையா கோடி சொன்னதுக்கு அப்புறம் உன் முள்ள இந்த இடத்துல இருக்க மாட்டேன் ஆமா நான் இருக்க மாட்டேன் ஆனால் என்ன போகும் முன் உன் அணக்கட மாயாண்டிக்கு அமையா என்ன என்னாச்சு பையங்கிடு ஹலோ சபாஸ் வெரி குட்
என்னது தம்பி 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 வயசுட்டு சுடலை தெய்வம் உடலை தெய்வம் பரம சிவம் பரம தெய்வம் நாய பார்வதியே பார்வதியே என்னுடைய செய்திகள் செய்திகள் பூலோகம் போடுமான போதுமானால் கொண்டாடி அனுப்பணுமே அனுபனுமே அறக்கிற சுடலை சொன்ன போது அம்மையப்பா இறங்கு வேணும் மாயாண்டியடமதிலை அணக்கரை மாயாண்டியடமதிலை அண்ணேவனும் யாரு சொல்வார் அப்பா எந்தகப்பா எந்தாயே பூலோகம் போனோமானால் பிறந்த நாள் கொண்டாடி அனுப்ப வேண்டும் என்று ஆமோ அடக்கரமாயாண்டி சொன்ன போதும் ஆமையா ஆண்டவன் சிவபெருமானும் ஆதிபராசக்தியும் பார்த்தார் ஆமா அடக்கிற சுடல ஐயா ஐயா 14 நாள் பிள்ளையா இருக்கும் போதே மாண்ட பிணத்தத்துன்னு பச்சை பிணந்துன்று கைலாயத்திலே இந்த பாடு படுத்திட்ட ஆமா நீ இந்த வரத்து வந்துட்டிய 1 வருஷ காலம் ஒண்ணு இந்த இடத்துல வச்சிருந்தா ஆமா ஒரு வயது நிறைவு விழா வரைக்கும் எங்களால பாதுகாக்க முடியாதுப்பா ஆமா ஆமையா அதனால இப்போதே போ அப்படின்னா சரி அப்பந்தான் எங்க ஐயா ஆ, மாயாண்டி சுடலை சொல்வா சரி அப்பா அப்பா என்ன எப்பா எப்போ மகாலட்சுமி இங்கே இருக்கா அதானே கேட்க எப்படிதான் வருது என்கிட்ட வந்து பணம் போல ஏன்ட்ட வந்துடணும் பார்த்துக்கோ சாலை நீ வச்சுக்கோ அப்பா அப்பா என்ன என்ன இந்திய பூலோகம் போகணும்னு பிறந்த நாள் கேட்டேனே சரி பிறந்த நாள் எனக்கு அருவல்ல பிறந்த நாள்ல என்ன ஒரு வயது நிறைவு விழா ஆ, அந்த பிறந்த நாள் இல்லப்பா பிறந்த நாள்ல உனக்கு 1 கிலோ கேக் வாங்கி வெட்டட்டுமா எனக்கு பிறந்த நாள்ல நீங்க கேக்கு விட்டீங்க 1000 ரூபாய்க்கு சரி 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு பாட்டுல பாட்டி வைக்கணும்னா எங்க போவேன் அதானே கேட்க ஓ அதுக்கு எப்ப- இருப்பேன் நானே சரி பிறந்த நாள்ல எந்த பிறந்த நாள் தெரியுமா என்ன எந்த கப்பா பரமசிவம் பரம ஜீவம் தாய பார்வதியே பார்வதியே கப்பு கட்டி நோம்பிருந்து நோம்பு இருந்து தாய வேடம் கொண்டு விரதம் கொண்டு எட்டோடு 8 நாளா இருக்கணுமே விரதமாக தாயத்தாவது நாளையில ஏச்ச திங்கள் கிழமையில மண்ணாலே பீடம் போட்டு வீட
யாரேனுமே யாருக்குட வேலையில செல்ல மக சுடலைக்கிட்டா எப்ப ஒரு ஓட்ட அரைஞ்சி ஒழுங்கி ஒரு வடப்பா போடணுமே முருங்கைக்காய வைத்து வைத்து வெங்காய உடைத்து வைத்து உடைத்து வைத்து மணமூடி எடுத்து வைத்து எடுத்து வைத்து அத்திய கொளுத்தி வைத்து கொளுத்தி வைத்து பொன்மாரத்தை வந்தாரே ஐயா அழக்கர சுடலை ஏழு பலனு போட்டு உடாடி ஒருவரே சூடு பண்டி ஒரு வாரணே பாடு ஒருவரே பாடு பண்டி ஒருவரே அத்தான் கருங்கிடா ஒருவரே சேவல் ஒரு வாரணே ஏழாவது பலனாக மகப்பா பரமசிவோ எனக்கு தரும் பையத்தேடு எப்ப நரபலியும் தந்தையான தந்தையான நானும் கையிலை விட்டு போவேனப்பா ஈசன் சொன்னவோ அம்மையப்பா இறந்து அடக்கிற சுடலை சொல்ல ஆண்டவன் சிவபெருமான் அம்மை பார்வதிய பாட்டா எவ்வளவு பார்வதி அம்மா அன்னைக்கே உனக்கு மூணாவது பிள்ளை வேண்டாம் நானே சொன்ன கேட்டியா நீ உன் பிள்ளை கேட்கறத பாத்தியா அம்மா நரபலி கொடுத்தாதான் நான் கையில விட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லுதான் அந்த அணக்கரை சுடல ஏங்க போ தம்பிக்கு மட்டும் மாலை இருந்தா போதுமா அதான் எனக்கு அதனாலதான் கொண்டு வந்து போட்டிருக்காவோ அதான் நானே சரி ஏ பார்வதி என்ன என்ன மகன் செய்த கேட்கிற லீலை எல்லாம் பாத்தியான்னா உன் மகன் என்னென்னலாம் கேட்காம பாத்தியா அப்பந்தான் சரி அம்மா பார்வதி சொன்னா என்ன சபா சரி என்னங்க பிள்ளை குளமளிச்சா பெத்தவன் என்ன செய்வேன் ஆமா புள்ள அந்த பாடுபடுத்தினா பெத்தவன் நான் என்ன அணக்கிற தொடர செய்வாங்க? இந்த பாடு படுத்தினா அப்பா, அம்மா பார்வதி என்ன செய்ய முடியும் நாங்க என்ன செய்ய முடியும்? புள்ள அந்த பாடுபடுத்தினா பெத்தவங்க என்ன செய்ய முடியும்? ஏயா ஆ, இப்பேற்பட்ட அணக்கிற சொல்லல பொல்லாத பிள்ளை இப்பவே பூல அனுப்புங்க அனுப்புங்க பூலோகத்துக்கு என்ன கேட்கறத இப்பவே கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி ஆமா, ஒண்ணு கேட்டா ரெண்டு கொடுத்து உடனே அனுப்புங்க. கீழாமல் எங்க தாத்தா அருணாச்சல புலவர் சொன்னபடி சரி ஆண்டவன் சொல்லிக்கிறான். ஆமா, என்ன என்ன சொல்லிக்கிறான்? என்ன ஆண்டவன் சுடலை அணக்கர சுடலை ஐயா ஏற்றபடி பூசை எல்லாம் நிச்சயமா தாரணப்பா ஆண்டவன் சொன்ன போது ஆண்டி மாயா ஆண்டவன் தான் சுடலைக்கு சுடலைக்கு ஆண்டவனும் பரமசிவம் அம்மை உமா பார்வதியா கட்டினோம் விழுந்து விரதம் கொண்டு ஆசாரி வம்மு சத்தை ஆவடிம பிடித்த தெய்வம் பணியார பெட்டியோடு தொடர்ந்து வந்த தெய்வம் அணக்கர சுடலைக்கு கைலாசம் தன்னடி
விட்டு கொடுக்க போறாரு. 8 கோடி 8 நாளா. என்ன மாலை அங்க மட்டும் போட போதுமா? அம்மா மாலையை அங்க போட விடுங்க. ஏன் மாலை அங்க போடுங்க. மணி 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 எங்க கொடுங்க. 8 கோடி 8 நாளா. மன்னவற்றி தான் படைத்து மலவோட பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாட்டு ஒரு பீடம் போட்டு மண்ணாலே பீடம் போட்டு அணக்கர மாயாண்டி என்றது ஒரு ஜடை அடித்து சுடலை என்று எழுதி வைத்தார். எங்களுக்கு ஜடை அடித்து வாகை குளம் அண்ணரீரை கண்ணாருட பட்டடையோ ஐம்பொன்னால் சிலை அடித்து அணக்கர சுடலை என்று எழுதி வைத்து மாயாண்டி சுடலைக்கு தாயமிட்டு கொடுப்பதற்கு கைலாசம் தன்னடிகளை குடியவை செவ்வாய்க்கிழமை குடமோ பந்தல் போட்டு மாலையோடு கமகுணாட்டி வளைவுகளை தானமைத்தோ மாயாண்டி சுடலைக்கு மாயாண்டி சுடலைக்கு குட நடக்குதையா அங்கே மதிய கூட நடக்குதையோ. ஆண்டு வந்த சிவபெருமா மஞ்சளைய பூசியிருக்கார் ஆலயத்தம் போட்டிருக்கார் மாயாண்டிக்கு ஆடுகிறார் மனைவி பார்வதியா மஞ்சளைய பூசியிருக்கார் ஆலயத்தம் போட்டிருக்கார் மாடத்திக்கு ஆடுகிறார் மூவர்களும் முனிவர்களும் கோடி தேவர்களும் அணக்கர சுடலைக்கு அடிவணிந்து வணங்குகிறார் ஆதிவள்ளி கையிலையில ஆதிவள்ளி மாயாண்டிக்கு ஆண்டி மாயாண்டிக்கு கொடை போட்டு இப்படி ஆதி கைலாயப்படுவதற்கு ஆமண்ணே ஆண்டி மாயாண்டி சுடலைக்கு மதிய கொடை நடக்கும் போது ஆமா அள்ளி பணமுறுக்கு அன்பு பாராட்டியது யார் என்று கேட்டார். யார் மேடம் ஹலோ மாயாண்டி ஊட்டு பார்க்க கோபாலர்
கிருஷ்ணன் தானே கைலாசம் தன்னதிலை அக்கர சுடலைக்கு அவன் ஊட்டு கோடை பார்ப்பதற்கு கூத்தாடிட்டு போட்டோம். சரி, நம்ம கூட பிறந்தவள் தங்கை பார்வதியும் மஞ்சளைய பூசிருக்காள், மாலைய போட்டிருக்காள், இந்த மாடத்துக்கு ஆடுகிறாள். ஐயையோ ஆண்டவா, என்னையா பார்க்கணுமா? அத்தான் கூத்தாடி அவன் கூத்தாடிட்டு போட்டோம். அந்த மனுஷன் ஒரு கூத்தாடி ஆடிட்டு போட்டோம். கூட பிறந்தவனும் கூத்தாடி தானே. ஆமா, குல பெருமையே குழி ஓண்டி புதைச்சிட்டானே, புதைச்சிட்டு இருக்காளே. ஊட்ட பார்க்கணுமா என்று நிக்கணுமா? கோபால கண்ணன் அந்த ஒரு தொண்டு வாசல் வழியில இருந்து பார்த்தவ மெல்ல அப்படி திரும்பினா, ஓரமா திரும்பின பண்ண எங்க ஐயா மாயாண்டி பார்த்தார். ஆமா, ஐயா மண்ணாட போட்ட வீடோ என்று அழைக்குதையா, கல்லாடை அடித்த சீலை, கல்லாடை அடித்த சீலை, மாமனை கையை கட்டி அழைக்குதையா. கல்லாடை அடித்த சீலை, மாமாவை கையை கட்டி அழைக்குதையோ. சொன்னால் சர்வேஸ்வரனை பிறந்திருக்காள், பார்வதி மகன் என்று சொன்னால் பரமேஸ்வரனை பிறந்திருக்காள். மருமகன் என்று நினைத்திருந்தாள், மச்சானை பிறந்திருக்காள். மண்ணால போட்ட வீடோ மாமா என்று அழைக்குறையா. முரசு வேணும் மாமா, வேணும் மாமா, நீங்க அடிங்க மாமா, மாமா அடிங்க மாமா, மாமோ ஒத்த முரசு கேட்கும் போது சரி, அம்மை அப்பாவை கூத்தாடிச்சுன்னு சொன்ன போக நம்மளையும் கூத்தாட வைக்கிறானே. சரி, இவன் மாயாண்டியா மறையவனா மருமகனா? சரி, ஒண்ணு தெரியலையே. அணக்கட சுடலை ஆணைக்கு ஆக்கினைக்கு அடங்காத தெய்வம் ஆயமாய கோபால் என்ன செய்கிறார்கள்னா, நம்ம வந்ததே வந்துட்டோம், இடத்த விட்டு எப்படியா தப்பிக்கணும். ஆமா, அவ கேட்கறத கொடுத்துருவா. ஆயாண்டி கேட்டா நம்ம செஞ்சாத்தான் கடந்து போக முடியும். ஆமா, அதனால சரி அவர் சேண்டிய வரவழைத்து பம்பையாக உருவாக்கி முரசது அடிப்பாரா ரன்னகரன் சத்தம் காலில் கேட்டு பம்ப மாயாண்டி சுடல தெய்வம் மாமா மாமா என் மாமா மிகவும் பிரமாத மாமா. ஓ, சேகர் மாப்பிள்ள ரொம்ப பிரமாதம்.
மனசை கீழே வைக்கணும். ஆமா கீழே இறக்குங்க. ஏன் பிறந்தேன், என்ன நான் ஏன் பிறந்தேன் என்ற வரலாற்றினை ஆமையா நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று ஆமையோ பாட்டு பாடு மாமா, பாட்டு பாடு மாமா, விளக்கமா சொல்லுவாமா. விவரமாக சொல்லுமா. மாறி மருமக மாயாண்டி சுடலை ஆமா முதல்ல ஒத்த மனசு அடிக்க சொன்னா அடிச்சோம். ஆமா வில்லும் பாட சொல்றான் என்று ஆமா தான் கையில கொண்டு வந்தது ஒரு கொலைக்கருவி வில். ஆமா அந்த வில்லை சரி கலைக்கருவியாக மாற்றி ஆமா கிரகங்களை 9 மணிகளாக போட்டி ஆமையா நந்தி தேவனை குணமாக்கி சரி எங்க வில்லு கோபால கண்ணன் குடமடித்துக் கொண்டு வில்லிசை பாட போனார். அமையா கோபாலன் குடமடிக்க குடமாடிக்க ஆதி மூல விநாயகன் நாவியா பாட்டு பாட. இதனால் இதுவரைக்கும் சரி எங்க தாத்தா கீழே ஒரு அருணாச்சலாசாரி அணைக்கடை சுடலைக்கு பாடினாங்க. அம்மா இப்போ அம்மா ஆதி கைலாயத்துல அந்த விநாயகம் பண்ணணும், ஆதிமூல விநாயகம். ஆமா ஆதிமூல விநாயகர் வாகக்குளம் ஊருல அம்மா உங்க வீட்டுக்குள்ள இந்த விநாயகம் பாடுறேன். அம்மா ஓடி நாயகமும் பாட்டு பாட வெற்றி வேடம் முருகன் வந்தோ அடிக்காரா நந்திரேவன் உடுக்கடிக்க நாரதனும் தாரம் போட முருகன் ஓட்டி வந்தோ தாரம் போட்டிடுவார். நாயகமும் வில்லு பாட நாயகமும் வில்லு பாட கோபாலன் குடமடிக்க மருமகனே மாயாண்டி நாயகமும் பாடுகிறார். கைலாசம் தன்னதில போட்ட வாசலில முழங்கிய மண்டபத்தில் மண்டபத்தில் இரண்டாவது தூணவீட தூணாதிலை மணிகளுக்கு பிறந்தவர் மணிகளுக்கு பிறந்தவன் மாயாண்டி உன் பேரு ஒளியில் பிறந்ததினார் சுடலை என்று உன் பேரு சுவாமி உன் பேரு அணக்கர சுடலையா திருவளைக்கு பிறந்தவன் பிள்ளைவனம் போனவன் மாயமா பிறந்தவன் மாசானம் போனவன் சுடர் ஒளிவில் பிறந்தவன் சுடர் ஒளிவில் நீ சுடுகாடு போனவன் அப்படி மணி வேலைக்கு பிறந்தவன் பேரண்ட வந்தா அணக்கரமாயாண்டி சுடலையா மாசானம் போனவன் மாமா மாமா என்ன படிச்ச போதும் அம்மா நான் தில்லை காட்டுக்கு போக வேண்டாமா, ஆமா நிறைய விளக்கமா சொல்ல வேண்டாமா. சரி அணக்கர சுடலை சொல்ல ஆமா கோபாலம் பார்த்தார். மருமகன விநாயகம் நீங்க எவ்வளவு அமைதியா படிக்கியோ உங்க கூட பிறந்தவன் அவனும் அதாவது சத்தம் போடுறானே அவனுக்கு ஏத்தபடி வரீங்கன்னா விநாயகம் படிக்கா பிள்ளை வன கணவதில சுடலா ஐயா யா சோடல ஐயா சுடலை அலகர சோடலே செத்தவனம் யாகுதையா சோடல ஐயா வர கலமதில் ஐயா சோடல ஐயா
யாசோடல ஐயா அணக்கர சுடலை அனகர தொடலை மாண்டவரம் வியாகுத பாபோ சுடல ஐயா ஏ தொடல ஐயா பாபோ சுடல ஐயா யாசோடல ஐயா வடியா தொடல ராஜா பொட்டல் புதூர் சுடலை பொட்டல் போதோர் தொடலை அணக்கர சுடலை அனகர தொடலை சுத்தவரம் யாகுத பாபோ சுடல ஐயா ஏ சுடல ஐயா ஓ சுடல ஐயா இடுகாடு தன்னடியில மகனே நீ போகவே மணி குடலை எடுக்கலாமே மாலையாக போடலாமே போடலாமே போட எடுக்கலாமே எடுக்கலாமே சுடல ஐயா நீங்களாமே அடி எடுக்கலாமே நீங்களாமே மாயாண்டி சுடலையா ஆமோ ஏழை நல்ல ஆமோ அடி ஆமோ இளையாடு ஆமோ பயந்தானே ஆமோ அணக்கரை ஆமோ ஏய் ஐயா ஆமோ ஆனப்பந்தோ ஒரு கை ஆமோ ஒரு கையிலே ஆமோ அடுக்கு தடி ஒரு கையில ஆமோ ஆமோ அப்படி ஒரு கையில அணக்கரை சுடலையா ஆமோ ஆதாளி ஆமோ ஓடுவானா ஆமோ அங்கூனி ஆமோ மாதத்தீர ஆமோ அலைச்சுவா ஆமோ இளமையில ஆமோ கைலாசம் ஆமோ அன்னவீர ஆமோ ஆமனேடு ஆமோ சாமத்தீர ஆமோ பிள்ளைவனோ போக போற ஆமோ ஈசன் ஆமோ செத்தவனோ எங்க போறாரு ஆமோ ஆமோ எங்க போறாரு ஆண்டி சுடலைக்கு நாயகமும் மாத்து பாட அப்படி ஆண்டி சுடலையா 12 மணியாச்சு ஒரு ஓட்டு அரிசி பொங்கி ஒரு வரப்ப போட்டிருக்காய் முருங்கைக்காய் அவித்து படைத்தோ வெங்காய உடைத்து வைத்தோ பழமூடி எடுத்து வைத்து பத்திய குடத்தி வைத்து அணக்கர சுடலைக்கு காமக்கூட நடக்கும் போது ஆயுந்தகப்பனுமா சாமியாட்டம் ஆடுகிறார் தீவராதனை போடும்போது அணக்கர சுடலைக்கு எதிர்வரவா அழகு பரணம் போட்டு பரணம் போராடு ஒரு வரனு எனக்கு சூடு பண்டி ஒரு வரனு பாலாடு ஒரு வரனு பாடு பன்றி ஒரு வரனு கருங்கட ஒரு வரனு சேவல் ஒரு வரனு ஏழாவது பரணதில அணக்கர சுடலகிதான் சுடலைக்குத்தான் ஒரு மக்களா ஏழாவது பரணதிலை எருமக்கடா கட்டிருக்கா அணக்கட சுடலத்தை அப்பா எந்தகப்பா
சரி ஏத்துக்கிட்டேன். ஆமா பொங்கி பொறிச்சு பெரும்படப்பு போட்டிருக்க உள்ள நான் ஏத்துக்கிட்டேன். அதையும் ஏத்துக்கிட்டேன். 7 அடுக்கு படம்ல 6 படம் ஏத்துக்கிட்டேன். அதை நான் ஏத்துக்கிட்டேன். 7வது படம் நான் கேட்டது என்ன? ஆமா கொடுத்திருக்கிறது என்னப்பா? ஆமா 7வது படியா எருமக்கடை யாருக்கு வேணும்? எனக்கு வேண்டாம். நான் கேட்ட படி நரபலி எங்கே? ஆமா அணக்கடை மாயாண்டி கேட்கும் போது ஆமா சுவாமி சிவபெருமான் ஆமையா அம்மை பார்வதியை பார்த்து ஆமா பார்வதி அம்மா மகன் இப்படி கேட்கான்னு சொல்லும் போது ஆமா ஆமையா எங்க இல்ல குளமடிச்சா பெத்தவன் என்னங்க செய்வேன்? நான் என்னங்க செய்வேன்? கேட்ட பணிகள் எல்லாம் இப்பவே கொடுத்து அனுப்புங்க பூலோகம். உடனே உடனே அனுப்புங்க. அப்பந்தான் பார்த்தா பரமசிவம் என்ன குளமடிக்கக்கூடிய கோபாலனை பார்த்தா. சரி அப்ப கோபால கண்ணன் நினைக்காரு. அதான் நல்லா இருக்கலாம். கோபால கண்ணன் பார்த்தா என்ன அணக்கரை சுடல ஆண்டவனுக்கு பிள்ளை. ஆமா நரவழி கேட்கான். ஆமா நம்மளை பார்க்கான். சரி ஒருவேளை நம்மளை 7வது படம்ல போட்டு பணி கொடுத்துருவாங்களோ? ஆமா கையில சொல்லுங்க. நம்ம இருக்கணுமா? ரெண்டு குளமாடி கோபாலம் விட்டு ஓடுகிறான். விழுந்து ஓடுகிறான். சம்பாதிக்கு வேணும் ஓடுகிறான். உடுக்கடிக்கும் நந்தி தேவன் ஓடுகிறான். விட்டு ஓடுகிறான். ஒருவர் தும்புருவர் ஓடுகிறார். சிவபெருமான் ஆமோ 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 பிள்ளை ஆமோ ஆமோ மகிழமும் கையுமாக ஆமோ கையுமாக ஆமோ கனியா வந்து ஆமோ ஆமோ கனியா வந்து பிறந்தாரு. எப்ப புள்ள திருச்சிட்டு சரி 5 நிமிஷம். எப்ப புள்ள திருச்சிட்டு ஆமா ஆண்டவன் பகவான் திருச்சித்தார். ஆமா மணிமகுடம் கையுமாக ஆமா மாணிக்க கையிலே தெய்வ லோகத்திலே பிறந்தான் தெய்வ கனியான். ஆமா தெய்வ கனியான் வந்து பிறந்த போது சரி ஏ அப்பா கனியான் எப்பா தெய்வ லோகத்துல பிறந்தனால தெய்வ கனியா ஆமா மணிமகுடமும் கையுமாக பிறந்தனால என் மகன் நீதான். ஆமா இந்த மாயாண்டி பூலோகம் போக போறான். ஆமா அணக்கடை சுடல இங்கேயே நடவடி கேட்கான. ஆமா அவன் பூலோகம் போய் பூலோக மக்களை என்னவாறு படுத்துவானோ தெரியாது. ஆமா கோமரத்தாடியை விட எல்லாரும் கொஞ்சம் ஜாலியா இருப்போம். சரி அவன் பொறுமையா இருக்கணும் இல்லையா? ஆமா அதனால அவன் எங்கெல்லாம் நடவடி கேட்கானோ ஆமா அங்கெல்லாம் கைய கீறி கால் எடுத்த பலி கொடுக்க வேண்டும் என சொன்ன. ஆமா அதே போன்று இப்பவும் நீதான் பலி கொடுக்க வேண்டும் என சொன்ன போது ஆமோ அந்த தெய்வ கனியான் என்ன செய்தான் தெரியுமா? என்ன சாம நடு சாமத்திலே ஆமா அணக்கட மாயாண்டி சுடலைக்கு முன்னாலே வந்து ஆமையா என்னை தேய்த்து என்னை தேய்த்து தலைமூழ்கி என்ன தலைமூழ்கி தலைமொழிகே ஈரத்துயில் நாங்கள் ஐயா தலைமொழிகே அணக்கட மாயாண்டிக்கு முன்னே வந்தான். முன்னே வந்தா அவன் அறவழிதான் கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு கல்வூரலை முன்னே ஓட்டான். முன்னே ஓட்டா அணக்கட சூழலைக்கிட்டா முன்னே வந்தான். முன்னே வந்தா தெய்வ கனியா பிள்ளை ஓடி வந்து ஓடி வந்து திருச்சோலையில் எடுத்து வந்து எடுத்து வந்து அச்சேரத்தை பரப்புகிறான். பரத்துகிறான் முகத்தை கட்டுவானா 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 எங்க பேயாண்டி சுடல போல ஆடுவானா மகுடம் மகுடம் கட்டுவானா ஆடுவானா அவன் மணிமகுடம் தட்டும் போது கட்டும் போது எங்க மாடன் பூஜை
சொட்டு ரத்தம் சொட்டு ரத்தம் தீயிலே திலகமிட்டான் திலகமிட்டான் மூணாவது சொட்டு ரத்தம் சொட்டு ரத்தம் சொட்டு ரத்தம் சொட்டு ரத்தம் அணைக்கரை சுடலைக்கு கொடுப்பானா ஐயா சொட்டு ரத்தம் கொடுப்பானு அவன் கையை கீறி பலிகோடு பலி கொடுத்தா சுடலை சுடலை தெய்வக்கணியான் ஐயா நீ கையை கீறி காலிரத்தம் பலி கொடுத்தால் போதாது ஆமா நாக்கை கீறி மரவழி கொடுக்க வேண்டும் என சொன்ன ஆமா அவன் நாக்கை தானே அருப்பானா 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 அணக்கரை சுடலைக்கு அருப்பானா ஐயா அருப்பானா அப்போ அணக்கரை சுடலையுட அருணாலே அருளாலே அடுத்த நாக்கு அவனுக்கு முளைத்திடுமா முளை தேடுமா பாப்பா எந்த மரவழியை ஏற்றுக்கொண்டேன் கையில விட்டு போனேனப்பா அணக்கட சுடலை தெய்வம் கைலாசன் நன்னடியிலே நிறையமது வாங்கி கூட்டுக்கொட வாங்கியல்லோ கூட்டுக்கொட வாங்கியல்லோ பூலோகம் பயணமான வீரமாய் இருக்கும் போது ஈசமாக மாயா கைலாச நாடு விட்டு கடவுளுக்கு முன்னால் அதிக கோடி வரங்கள் வாங்கி ஆமா இந்திய பூலோகத்திலே மக்கமா நகரிலே ஆமா கொடிமரத்திலே நிறைய வாங்கி வாங்கி அம்மை பகவதி வாசலுக்கு வர வேண்டும் என்று ஆமோ ஆண்டி மாயாண்டி 108 திருப்பதி 1008 சிவதளம் தீர்த்தமாடி ஆமா சாமி மணிவிளக்கில் பிறந்தவர்தான் ஏ